Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 2047 வளர்ச்சியடைந்த நாடுகளில் இந்தியா முதலிடம் பிடிக்கும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரம் ஸ்டான்லி மருத்துவமனை அருகே திரங்கா யாத்திரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார். இருசக்கர வாகனத்தில் பேரணியை ஆரம்பித்து பழைய வண்ணாரப்பேட்டை GA சந்திப்பில் நிறைவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை கேட்பதற்கு கூட நேரம் ஒதுக்காமல் திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கும் கொடுங்கோல் ஆட்சி நடப்பதாக விமர்சித்தார். திமுகவினர் சமூக நீதி பேசுவதற்கு துளியும் அருகதையற்றவர்கள் என்றும், தூய்மை பணியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி காலத்தில்தான் தனியார் மையம் கொண்டுவரப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழகம் பின்தங்கியுள்ளதாக எல் முருகன் தெரிவித்தார். அதனாலதான் நான் சொல்றேன், திமுக அரசாங்கம் அவங்க சமூக நீதி என்பது பேசுவதற்கு துளியும் அருகதையற்றவர்களாக திமுகவினர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களிடத்துல அவர்களுடைய கோரிக்கையை இந்த திமுக அரசாங்கம், இந்த ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய கோரிக்கையை கூட கேட்பதற்கு நேரம் இல்லாம நேற்று போய் படத்தை பார்த்துட்டு இருக்காரு. சினிமா படத்தை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட கூப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசுறதை விட்டுட்டு சினிமா படத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சரை தான் நாம் பெற்றிருப்பது என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனை. கொடுங்கோலன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவுடைய கொடுங்கோலன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்களுக்கு சரியான நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். அது இந்த திமுக அரசாங்கம் கொடுக்க தவறி இருக்கிறது. அவர்களுக்காக நாம் எப்பொழுதும் துணையாக இருப்போம்.